தோழர்களே, நம்மோட முதல் வகுப்புல நாம சூரிய குடும்பத்தோட அறிமுகத்தை பார்த்தோம். அதாவது சூரிய குடும்பத்துல உள்ள கோள்கள் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே என்னென்ன, அதோட வேதியியல் தன்மை என்ன, தட்பவெட்ப நிலை என்ன, அதுல இருக்கிற நிலவுகள் எத்தனை அப்படின்லாம் பார்த்தோம். கூடவே சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய அரைக்கோள்கள் பத்தியும் சிறு கோள்கள் பத்தியும் விண்மீன்கள், விண்வீச்சு, அப்புறம் விண்கற்கள் பத்தியும் வால் நட்சத்திரங்கள் பத்தியும் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் பார்த்தோம்னா, உயிர்கள் வாழ தகுந்த இடமா பூமி மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற கோள்கள்ல இல்லைன்னா நிலவுகள்லயோ உயிர்கள் வாழ முடியுமா, இல்ல இனியும் தோன்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி ஒரு தெளிவுக்கு வரணும்னு தான் சூரிய குடும்பத்தோட அறிமுகத்தை முதல்ல பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அது மட்டுமே பத்தாது. நாம அரைக்கோளமான ப்ளூட்டோவை கொஞ்ச நாள் அதை 9வது கோள் அப்படின்னு சொன்னதாகவும், அப்புறம் 2006வது வருஷம் அது தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னும் பார்த்தோம் இல்லையா. அதோட சூரியன்ல இருந்து இதுதான் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிற கோள் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்ப சூரிய குடும்பத்தோட எல்லை அதோட முடிவடைதா என்ன? இல்ல, ப்ளூட்டோ தான் சூரிய குடும்பத்தோட எல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ளூட்டோவும் அதுக்கு அப்பால இருக்கக்கூடிய பகுதியையும் விஞ்ஞானிகள் குய்ஃபர் வளையம், அதாவது குய்ஃபர் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய பனிக்கற்கள், அரைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு பகுதி. இந்த பகுதியில தான் ப்ளூட்டோ இருக்கு, எரிஸ், ஹவுமியா, மேகமேக் மாதிரியான அரைக்கோள்கள் இது எல்லாமே இருக்கு. பெரும்பாலும் வால் நட்சத்திரங்கள் இங்க இருந்து தான் தோன்றுது. இந்த குய்ஃபர் வளையத்துக்கு அப்பாலும் இன்னும் மிகப்பெரிய பகுதி இருக்கு. அதை ஓர்ட் மேகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மிகப்பெரிய பனி கற்கள் கொண்ட மேகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீண்ட கால வால் நட்சத்திரங்கள் இதுல இருந்து தான் தோன்றுது. இப்ப வரைக்கும் இதுதான் சூரிய குடும்பத்தோட புற எல்லை அப்படின்னு கருதப்படுது. சரி, இந்த பகுதிகளை எல்லாம் நம்ம விஞ்ஞானிகள் எப்படி கண்காணிக்கிறாங்க? நாசாவோட நியூ ஹாரிசான் விண்கலம் 2015ல ப்ளூட்டோவை கடந்து போச்சு. அது மட்டும் இல்ல, 2006ல அதை அனுப்புனாங்க. அதை அனுப்புன நாள்ல இருந்து அது தொடர்ந்து அங்க உள்ள பொருட்களை படம் பிடிச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கு. இப்பவும் அது குய்ஃபர் பெல்ட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி, அப்புறம் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி, இது மூலமா விண்வெளியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பூமியில இருந்தே கூட தொலைநோக்கிகள் மூலமா இந்த குய்ஃபர் பெல்ட்டை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட அங்க நமக்கு தெரியாத அரைக்கோள்கள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இதெல்லாம் நாம ஏன் ஆராயணும்? இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, குய்ஃபர் பெல்ட்ல உள்ள பனி, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பாறைகள், இது எல்லாமே சூரிய குடும்பத்தோட ஃபாசில் மாதிரி. அதாவது ஃபாசில்னா தெரியல, புதை படிவம். இந்த ஃபாசில் மாதிரி இது ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளா, அதாவது 460 கோடி வருஷங்களா அப்படியே மாறாம இருக்கு. அதனால அங்க உள்ள பொருட்கள் சூரிய குடும்பம் எப்படி பிறந்தது அப்படிங்கறத பத்தி நமக்கு துப்பு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, விஞ்ஞானிகள் அங்க ஒரு 9வது பெரிய கோள் பிளானட் 9 எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அதுக்கான ஈர்ப்பு விசை கூட சில குய்ஃபர் பெல்ட் பொருட்கள்ல தெரியுது. ஆனா இன்னும் ஒரு நேரடி ஆதாரம் கிடைக்கல. இதுல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இப்பவும் விண்வெளியில கோள்கள் உருவாகுதா அப்படிங்கிறது தான். பதில் என்னன்னா, ஆமா, இப்பவும் விண்வெளியில கோள்கள் உருவாகிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு நெபுலால இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நெபுலா அப்படிங்கிறது விண்வெளியில வாயு மற்றும் தூசியால ஆன ஒரு பெரிய மேகம். அங்கதான் பெரும்பாலும் புதிய நட்சத்திரங்கள் எல்லாம் பிறக்கும். இல்லைன்னா பழைய நட்சத்திரங்கள் எல்லாம் அழிஞ்சி அதோட பொருட்கள் எல்லாம் சிதறி இருக்கக்கூடிய பகுதி தான் நெபுலா. இங்க முற்கோள் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோள்கள் உருவாகிறதுக்கு முன்னால, அதான் முற்கோள் தட்டு, புரோட்டோ பிளானிட்டரி டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் தான் கோள்கள் உருவாகிறதுக்கான ஆரம்ப கட்டத்தை குறிக்குது. அப்ப இந்த முற்கோள் தட்டுங்கிறது ஒரு இளம் நட்சத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய சுழலும் வாயு மற்றும் தூசியால ஆன தட்டையான வட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய தூசி மற்றும் வாயு துகள்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு முதல்ல ஒரு சின்ன கல்லாவோ இல்லைன்னா பனிக்கட்டியாவோ உருவாகி அதுக்கப்புறம் ஒரு
கோளா வளர்ந்து காலப்போக்கில் கோள்களா உருவாகுது. சரி, இப்ப கூட இந்த கோள்கள் உருவாக்கிட்டு இருக்குன்னு எப்படி விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறாங்க? ஜேம்ஸ் வெப் அப்புறம் ஹபிள் இந்த மாதிரியான வானியல் தொலைநோக்கி மூலமா இவங்க வந்து நட்சத்திரங்களை கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கிறப்ப இளம் நட்சத்திரங்களை சுத்தி இந்த புரோட்டோ பிளானிட்டரி டிஸ்க், அதுதான் தூசியாலும் வாயு வளையங்களாலும் நிறைந்த இந்த முற்கோள் தட்டை வந்து நேரடியா படம் பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த வளையங்கள்ல கேப், அதாவது இடைவெளிகள் தெரியுது. இந்த இடைவெளி எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில இருந்த பொருட்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு அதோட இணையுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அதுல இருந்து விலகி அங்க இணையறதுனால இந்த இடம் இடைவெளி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த தன்மை இருக்குது இல்லையா, இது வந்து கோள்கள் உருவாகக்கூடிய ஆரம்ப கட்ட நிலையை குறிக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்படி இருந்தாலே மேலும் மேலும் பொருட்கள் வந்து இதால ஈர்க்கப்பட்டு காலப்போக்கில் அது ஒரு கோளா மாறும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம சிலில இருக்கக்கூடிய ஒரு அட்டாகாமா அப்படிங்கிற பாலைவனத்துல ஒரு சக்தி வாய்ந்த அல்மா ரேடியோ டெலிஸ்கோப் வந்து நிறுவியிருக்காங்க. அந்த அல்மா ரேடியோ டெலிஸ்கோப் வந்து வாயு படலத்தையும் தூசி படலத்தையும், அதாவது கேஸஸ் அண்ட் டஸ்ட், இதை வந்து ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு ஹெச்எல் டாரி அப்படிங்கிற ஒரு இளம் நட்சத்திரத்தை சுத்தி கோள்கள் உருவாகக்கூடிய வளையங்கள், அதாவது ஒரு வளையம் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி ஏன் இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கிற பொருட்கள் சேர்றதுனால உருவாகுது. இதை 2014 அல்மா வந்து படம் பிடிச்சு கொடுத்தது. இது ஒரு நேரடி ஆதாரம். அதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஒளி கதிர் பகுப்பாய்வு மூலமா இந்த வானியலாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒளியை பிரிச்சு அதுல உள்ள வாயுக்கள், தூசி, ரசாயன கூறுகள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த வளையத்துக்குள்ளால நீர் H2O அது இருக்கு, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இருக்கு, மீத்தேன் மாதிரியான கார்பன் சேர்மங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு உயிர் தோன்றதுக்கு தேவையான பொருட்கள். அப்ப உயிர் தோன்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இது ஒரு ஆதாரம். அடுத்ததா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. அதாவது 2018 PDS 70 அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் புதிய கோள் PDS 70B, PDS 70C இதெல்லாம் உருவாகிட்டு இருக்கிறத வானியலாளர்கள் நேரடியா படம் பிடிச்சாங்க. அப்ப இததான் வந்து கோள்கள் பிறக்கிறத நேரடியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது வெளியக கோள்கள், இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல பல நட்சத்திரங்களும் இளமையா இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் உருவாகக்கூடிய செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது. இப்படி மற்ற கோள்களும் இன்னும் பிறந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத விண்வெளி தொலைநோக்கிகளும் அல்மாவில் கிடைச்ச அந்த புரோட்டோ பிளானிட்டரி டிஸ்க் முட்கோள் தட்டு காட்சிகளும் ஒளிக்கதிர் பகுப்பாய்வு அப்புறம் நேரடியா கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கோள்கள் இது எல்லாமே வலுவான ஆதாரங்கள். அப்ப இதுல இருந்து நாம சூரிய குடும்பம் எப்படி உருவாகி இருக்கும், அதுல பூமி எப்படி தோன்றி இருக்கும் அப்படின்னு சுருக்கமா பார்த்திடலாம். சுமார் 4.6 பில்லியன், அதாவது 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் வந்து தோன்ற ஆரம்பிச்சது. அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையில இருந்த தூசுகளும் வாயுகளும் நிறைந்த அந்த அடர்த்தியான மேகம் ஒன்று இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த மேகத்துல வந்து ஹைட்ரஜன் வாயுவும் பிற அயனைஸ்டு கேசஸ், அதாவது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்களும் இருந்துச்சு. அந்த தூசுகளும் வாயுக்களும் நிறைந்த அந்த அடர்த்தியான மேகத்துல இருந்து சூரிய குடும்பம் உருவாக ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, ஒரு கட்டத்துல அந்த மேகம் நிலைக்குலையுது. அது நிலைக்குலைஞ்சு ஒரு தட்டு மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அப்ப அது சுத்த சுத்த சூடாகிக்கிட்டே போகுது. ரொம்ப சூடானதுனால ஒரு கட்டத்துல அந்த தூசுகள் வாயுக்கள் மத்தியில ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே பிணைஞ்சு ஹீலியமா மாறுது. இப்படிதான் வந்து ஒரு சூடான பந்தா சூரியன் வந்து பிறந்துச்சு. ஆக சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த டிஸ்க் தட்டுக்கு நடுவுல சூரியன் உருவாகி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த தட்டுக்குள்ள அங்கங்க தள்ளி தள்ளி சுத்திக்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர ஆரம்பிக்குது, கிளம்பாக ஆரம்பிக்குது. இப்படி துண்டு துண்டா
இருந்து அப்புறம் ஒன்னா சேர்ந்த பொருட்கள் தான் நம்மோட சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கோள்களும் நிலாக்களும் பிறக்கிறதுக்கான விதைகளா மாறிச்சு. அதுகள்ல மேலும் மேலும் பொருட்கள் சேர சேர அதெல்லாம் வந்து பெருசாவும் உருண்டையாவும் மாறிச்சு. அப்ப சூரிய குடும்பத்தோட நடுவுல சூரியன் இருக்கு, அது ரொம்ப சூடா இருக்கு. இதுல சூரியனுக்கு பக்கத்துல உருவான கோள்கள், அதாவது செவ்வாய்க்கோள், பூமி மாதிரியான கோள்கள் எல்லாம் உருகிய பாறை குழம்புகள் நிறைந்ததா இருக்குது. அதை நம்ம வந்து மேக்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி உருவான கோள்கள் எல்லாம் ஐஸ் கட்டிகளாலும் திரவங்களாலும் வாயுக்களாலும் நிரம்பி இருக்கு. இதை நாம போன இதுலயே பார்த்துட்டோம், ஒவ்வொன்றும் என்னென்ன தன்மையோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இப்ப பூமிக்கு வருவோம். சூரிய குடும்பம் 4.6 பில்லியன், அதாவது 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்குது. இதுல பூமி 4.54 பில்லியன், அதாவது 454 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கு. இப்போ இங்க புதுசா பிறந்த பூமி அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துச்சு, ஆக்டிவா இருந்துச்சு. சொல்ல போனா எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த எரிமலையில இருந்து ஹைட்ரஜன், சல்பைடு, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாயுக்கள் தான் நம்மோட முதல் வளிமண்டலத்துல நிறைஞ்சு இருந்தது. அது மட்டும் இல்லாம இளம் பூமியில அடிக்கடி சின்ன சின்ன கோள்களும் வால் நட்சத்திரங்களும் மோதிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி பூமியில இன்னும் ஒரு பெரிய மோதல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கோள் இருக்கு இல்லையா, அந்த அளவு பெரிய கோளான தியா நேரடியா பூமி மேல மோதிடுச்சு. இந்த மாபெரும் மோதல் பூமியை சுத்தி ஏகப்பட்ட துகள்களை சிதறடிச்சுது. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல், அதாவது ஈர்ப்பு சக்தி மூலமா அந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்குது. அதுதான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அப்படி கிடைச்ச அந்த ஆதாரங்களை வச்சு நிலா எப்படி உருவாச்சு அப்படின்னு யூகங்கள் செய்திருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஆதாரங்கள் கிடைச்சா இந்த யூகங்கள் மாறலாம். எது இருந்தாலும் இப்ப என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அதை வச்சு எப்படி யூகிச்சாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். முதல்ல அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் வந்து நிலாவில இருந்து ஒரு கற்களை கொண்டு வந்தாங்க. அந்த கற்கள்ல ஆக்சிஜன் ஐசோடோப்போடைய விகிதத்தை பார்க்கும் பொழுது பூமியில மேல் அடுக்குல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஐசோடோப் விகிதத்தோட ஒத்து போகுது. நிலா வந்து வேற எதுலயாவது இருந்து தோன்றி இருந்தா இந்த ஒற்றுமை இருந்திருக்காது. அதுக்கு அடுத்தது நம்ம பூமி வந்து உருண்டையா இருக்குது இல்லையா, அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தாதுகள் கொண்ட ஒரு கரு இருக்கும் பூமிக்கு நடுவுல. அப்போ அந்த அயன் கோர் இது வந்து நிறைந்து இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கும் நிலாவுல இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பூமியில நடுப்பகுதியில இரும்பு தாது வந்து நிறைஞ்சு இருக்குது, ஆனா நிலாவுல குறைவா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பெரிய மோதல் ஏற்படுறப்போ மேல இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பாறை துண்டுகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகதான் வாய்ப்பு அதிகம். நடுவுல இருக்கக்கூடிய இரும்பு கரு வந்து மையத்திலேயே வலுவா இருக்கும். அதனால அந்த இரும்பு வந்து சிதறல. அப்ப பிச்சுக்கிட்டு போன பொருட்கள் வந்து ஒன்றிணையும் போது அதுல இரும்பு கரு, அயன் கோர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பூமி வந்து சுழல்ற வேகத்தையும் நிலா சுழல்ற அந்த வழியையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரும் மோதல் நடந்திருந்தாதான் இப்படி நடக்க முடியும் அப்படின்னு அனுமானிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிலாவுல ஒரு காலத்துல வந்து கற்கள் ரொம்ப சூடா உருகிய நிலையில இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. இதுதான் ஒரு மோதலுக்கு பிறகு பூமியை சுத்தி சிதறின உருகின பாறைகளை சுத்தி ஒரு வாயு வளையம் உருவாகி அதுல இருந்து நிலா உருவானது அப்படிங்கிறதுக்கான சாட்சி. இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மூலமா எந்த மாதிரியான மோதல்கள் நிகழ்ந்தா பாறை சிதறல்கள் எல்லாம் வெளியே வந்து அப்புறம் அது நிலாவா ஒன்றிணையும் அப்படின்னு கணினி மாதிரிகள் போட்டு பார்த்தா அது இந்த நிகழ்வுகளை உறுதி செய்யுது. இப்படி ஒரு பெரும் மோதல் கோட்பாடு தான் நிலா தோற்றத்துக்கான மிக வலுவான விளக்கம். சரி, அடுத்தது நாம பூமி எப்படி குளிர்ந்துச்சு, கிரஸ்ட் ஃபார்மேஷன், அதாவது அடுக்குகள் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கிறோம். பூமி உருவாகி சுமார் 454 கோடி வருஷங்கள், அதாவது 4.54 பில்லியன் வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்ப நம்முடைய இளம் பூமி பயங்கர சூடா இருந்துச்சு, கட்டியான திரவ பாறைகள் நிறைஞ்சதா இருந்துச்சு. இங்க வந்து ஈர்ப்பு அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால அடிக்கடி நடந்த மோதல்களால கதிரியக்க சிதைவு வேற நடந்துகிட்டு இருந்துச்சு. பூமியில எந்த கடலும் கிடையாது, தண்ணி எல்லாம் ஆவியா, அதாவது நீராவியா இருந்துச்சு. அப்படி ஒரு சூடான உருகிய பந்தா இருந்த நம்ம பூமி ஒரு கட்டத்துல படிப்படியா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அது எப்படி குளிர்ச்சி
அடைய ஆரம்பிக்குதுன்னா பூமி தன்னோட வெளிப்புற சூட்டை வளிமண்டலத்துல வெளியிட ஆரம்பிக்குது. அதனால பூமியோட மேல் புறத்துல இருந்த அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அது மூலமா மேற்பரப்பு கெட்டியாக ஆரம்பிக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ளால சூடாவும் கெட்டி திரவ வடிவத்துல தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எரிமலை வெடிப்புகள் அதிகம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து ஹைட்ரஜன், சல்பைடு, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் வெளியாகி முதல் வளிமண்டலம் உருவானதாகவும் பார்த்தோம். அது கூடவே நீராவியும், அதாவது வாட்டர் வேப்பர்ஸும் வெளியாகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நீராவி குளிர்ந்து தண்ணீர் நிலைகள் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி பூமி குளிர்ச்சி அடைகிற நடைமுறை தொடர்ந்து நடந்தது. பூமி குளிர்ச்சி அடைகிறப்பதான் பூமியோட மேல் பரப்புல முதல் மேல் ஓடு, அதாவது கிரஸ்ட் உருவாச்சு. அது ஆரம்பத்துல ரொம்ப மெலிசாவும் நிலையற்றதாகவும் தான் இருந்தது. எரிமலைகள் வேற அடிக்கடி வெடிக்கும், விண்கற்கள் வந்து மோதும், இதனால அடிக்கடி அது உடைஞ்சி வேற போகும். அதுக்கு அப்புறமா தான் ஒரு நிலையான மேலோடு உருவாக ஆரம்பிச்சது. இந்த மேலோடுகளை பார்த்தா ரெண்டு விதமா உருவாச்சு. முதல்ல ஓஷன் கிரஸ்ட், கடல் மேலோடு, கடலுக்கு அடியில உருவாகிற மேலோடு. இது வந்து அடர்த்தியான எரிமலை குழம்புகளால உருவானது. இதுல வந்து இரும்பு தாது, மெக்னீசியம் தாது இதெல்லாம் அதிகமா இருக்கும். இது ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதாவது 6 இருந்து 10 கிலோமீட்டர் தடிமன் தான் இருக்கும். ஆனாலுமே அது ரொம்ப கனமா இருக்கும். பெரும்பாலும் இது வந்து பாசால்ட் வகை பாறைகளால ஆனது. அதுக்கு அடுத்தது கான்டினென்டல் கிரஸ்ட், அதாவது கண்ட மேலோடு. பூமி பகுதியில உருவாகிற மேலோடுகளை தான் நம்ம வந்து கண்ட மேலோடு அப்படின்னு சொல்றோம். அதாவது படிமங்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவியறதாலையும் பாறைகள் உருகி வர்றதாலையும் உருவானது தான் இந்த கண்ட மேலோடு. இதுல வந்து சிலிக்கான் வந்து அதிகமா இருக்கும். இதுல இருந்து தான் கிரானைட் பாறைகளும், நம்ம இப்போ சாதாரணமா மலைகள்ல பாக்குறோம்ல மணற்கல் பாறைகள், இதுவும் உருவாகுது. இதோட தடிமன் வந்து கடல் மேலோட்டை விட அதிகமா இருக்கும். ஆனா கனம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தான் இது மிதந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பூமியில் வந்து நம்ம பார்த்தோன்னா கடல் மட்டத்தை விட பூமியோட நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? பூமியோட மட்டம் மேலே தான் இருக்கும். அதுக்கு காரணம் ஏன்னா இதோடைய கனம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து பூமியில் இந்த அடுக்குகள் பாலம் பாலமாக அமைஞ்சு இருக்கும். சரி, இப்போ வந்து பூமியில் மேலோடுகள் இருக்குது, அதெல்லாம் பல அடுக்குகளாக உருவாகி இருக்கு. அதாவது கண்டம் கண்டமாக உருவாகி இருக்கு. அப்போ நாம கண்டங்கள் பூமியில உருவாகியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டங்கள் உருவானதுக்கு அப்புறமாவது அதெல்லாம் நிலையா அப்படியே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. இந்த கண்ட தட்டுகள், அதாவது அடுக்குகள் எல்லாம் மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது இடம்பெயர்ந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்படி இடம்பெயர முடியும் அப்படின்னா, பூமிக்குள்ளதான் கட்டியான குழம்புகள் தானே இருக்குது. அப்போ அந்த குழம்புகள் மேல இந்த இதெல்லாம் வந்து மிதந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப நகர்றது சகஜம் தானே. அப்படி நகர்றதால அதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கும், இல்லைன்னா விலகி போகும், சறுக்கி போகும். இப்படி கடலுக்குள்ள இருந்த நிலப்பரப்புகள் மாறி மாறி இடம்பெயரும். நம்ம மலைகள் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். அது கூட இந்த தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு மோதுறப்போ மலைகள் வந்து உருவாகுது. அப்புறம் பூகம்பங்கள் வரும், இந்த நில அடுக்குகள் எல்லாத்தையும் புரட்டி போடும், எரிமலை வெடிக்கும். இப்படி பூமி ஒரு செயல்பாட்டுக்குள்ளால இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ பூமி குளிர்ந்தாச்சு, நில அடுக்குகள் உருவாகியாச்சு. அப்ப பூமியில நிலப்பரப்பும் கடற்பரப்பும் ஒரே அளவுல இருந்தாச்சுன்னு கேட்டா இல்ல. ஏன்னா முதல்ல பூமி தோன்றி பல 100 கோடி ஆண்டுகள் அது பாறை குழம்பாவே இருந்ததுன்னு முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்ததால பூமி முழுசும் கடலால மூடப்பட்டது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் கருதினாங்க. ஆனா சமீபத்தில் ஒரு புவியியல் சான்று கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து ஜிர்கான் அப்படிங்கிற ஒரு ரத்தின கல். இது வந்து ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஜாக் ஹில்ஸ், ஜாக் மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிர்கான் துகள்கள் வந்து சுமார் 4.4 பில்லியன், அதாவது 440 கோடி ஆண்டுகள் பழமையானவை. இதுதான் இந்த பூமியில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பழமையான திட சான்று. அப்ப முதல்ல சுமார் 454 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பாறை குழம்புகள் நிறைந்த ஒரு சூடான பந்தா பூமி உருவாகிச்சு. அப்புறமா 440 கோடி ஆண்டுகள் முன்னாடி அங்க மழை பொழிஞ்சு கடல் நீர் உருவாகிச்சு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட
பூமி உருவான ஒரு 10 கோடி வருஷங்களுக்குள்ளாலே அங்க தண்ணி இருந்திருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா இந்த ஜிர்கான் கல்லுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஐசோடோப்புகளை ஆய்வு செய்தப்போ பூமியில 4.4 பில்லியன், அதாவது 440 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரவ நீர் இருந்தது அப்படிங்கிறத காட்டுது. அதனால பூமி உருவாகி பல 100 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் கடல் உருவாச்சு அப்படிங்கிற பழைய கருத்து வந்து இப்ப திருத்தியாச்சு. இந்த ஜிர்கான் கல்லோட வயசை எப்படி கணக்கீடு பண்றாங்க? ஜிர்கான் கல்லுல இருக்கக்கூடிய யுரேனியம் காலப்போக்கில் வந்து ஈயமா மாறுது. இந்த விகிதத்தை வச்சுதான் கல்லோட சரியான வயசை அறிய முடியுது. ஆக இந்த ஜிர்கான் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்புறம் ஆரம்ப கால நிலப்பரப்பு இந்த பூமியில இருந்ததை நிரூபிக்குது. அதனாலதான் ஜிர்கான இந்த பூமியோட கருப்பு பெட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து 4.4 பில்லியன், அதாவது 440 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீர், நிலம், குளிர்ந்த மேற்பரப்பு இது எல்லாமே இருந்தது அப்படின்னு சான்றோட காட்டுது. ஆனாலும் ஆரம்ப கட்டத்துல இந்த நிலப்பரப்பு ரொம்ப சிறிய அளவுல குட்டி குட்டி கண்டங்களா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பூமியோட உள்நிலை இயக்கங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நகர நகர நிலம் வந்து உயர்ந்து நிலப்பகுதிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு பெரிய பெரிய கண்டங்கள் எல்லாம் உருவாக தொடங்கிச்சு. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா தான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம போக போக அதை தெரிஞ்சுப்போம். அடுத்து என்னது? அடுத்து என்ன அப்படின்னா பூமியில உயிர்கள் தோன்றது தான். ஆமா, சுமார் 3.7 பில்லியன், அதாவது 370 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில முதல் உயிர் தோன்றிச்சு. பூமியில உயிர்கள் எப்படி தோன்றிச்சு அப்படிங்கிறது தான் அறிவியல்ல மிகப்பெரிய மர்மமாவே இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மர்மம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் உயிர்கள் எப்படி தோன்றிச்சு அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட சரியா கணிச்சிருக்காங்க. முதல்ல பூமியில உயிரற்ற பொருட்கள் தானே இருந்துச்சு. அப்புறம் எப்படி உயிர்கள் தோன்றும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும். அப்ப உயிரற்ற பொருட்கள்ல இருந்து உயிருள்ள பொருட்கள் தோன்றுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல உயிர் தோன்றதுக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு உயிர் உருவாகிறதுக்கு சில முக்கியமான கூறுகளும் சூழ்நிலைகளும் அவசியம். அதோட உயிரோட அடிப்படை கட்டுமானம், அதாவது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். உயிரினுடைய அடிப்படை கட்டுமானமும் அதை சார்ந்த மூலக்கூறுகளும் ஆற்றல்களும் தண்ணீரும் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழல், ஃபேவரபிள் என்விரான்மெண்ட், இந்த சூழல் நிபந்தனைகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல அடிப்படை வேதியியல் மூலக்கூறுகள் என்னவெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் மற்றும் சல்பரை சொல்லலாம். அதாவது உயிர்கள் தோன்றதுக்கு இதெல்லாம் பேசிக் இன்கிரிடியன்ஸ், அடிப்படை மூலக்கூறுகள். இதை வச்சுதான் நாம வந்து உயிர் கூறுகளை கட்ட முடியும். அதாவது ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை வச்சு எப்படி வீடு கட்டுறோமோ அப்படி இந்த அடிப்படை மூலக்கூறுகளை வச்சு அடிப்படை கட்டுமானத்தை கட்டிடலாம். அதெல்லாம் அடிப்படை கட்டுமானம். உயிர் கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கரிம மூலக்கூறுகளை தான் நம்ம அடிப்படை கட்டுமானம் அப்படின்னு சொல்றோம். அமினோ அமிலங்கள், கற்காடி கூறுகள்னு சொல்லப்படக்கூடிய நியூக்ளியோடைடுகள், சர்க்கரைகள், கொழுப்புகள், இதெல்லாம் தான் அடிப்படை கட்டுமானம், உயிர் கூறுகள். இந்த உயிர் கூறுகள்ல இருந்து தான் மறு உற்பத்திக்கு அவசியமான தன்னைத்தானே நகலெடுத்துக்கிற தன்மை வாய்ந்த மரபியல் கூறுகள் உருவாகும். அப்ப அதென்ன மரபியல் கூறு? RNA, DNA அதை சொல்லுவோம். RNA அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் வந்து முதல்ல உயிர்கள் தோன்ற காரணமா இருந்தது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ரிபோ நியூக்ளிக் ஆசிடுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போ இதுல ஆக்சிஜன் மூலக்கூறுகள் கிடையாது. இது வந்து சில வைரஸ் மாதிரியான உயிரினங்களுக்கு இப்போவும் அடிப்படை ஆதாரமா இருக்கு. அதனால இதை வந்து நம்ம இன்னொரு வாய்ப்புல பார்க்கலாம். அடுத்ததா DNA இருக்குல்ல, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் கிட்டத்தட்ட ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழ்ற எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை ஆதாரம்னு சொல்லலாம். ஏன்னா இதுல தான் ஒரு உயிர் எப்படி உருவாகணும், எப்படி வளர்ச்சி அடையணும், எப்படி மறு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் அடங்கி இருக்கும். அதாவது முன்னாடி அது RNAல இருந்தது, இப்பவும் இருக்குது. DNA இருக்குல்ல, கிட்டத்தட்ட இதை நாம ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுதான் மறு உற்பத்திக்கு அடிப்படை காரணி. புரியும்படியா சொல்லணும்னா, மறு உற்பத்தி நேரத்துல பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற பண்பை அவங்களோட சந்ததிக்கு கடத்துற வேலையை இந்த DNA செய்யுது. அப்போ ஒரு உயிர் தன்னைத்தானே மறு
உற்பத்தி பண்ணிக்கலனா இந்த உலகத்துல அதோட இனம் அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த மறு உற்பத்தி தான் உயிர்களை இந்த உலகத்துல நிலைத்து வாழ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பண்பு. அப்ப இந்த டிஎன்ஏ தான் எல்லா உயிர்களுக்குமே அடிப்படை ஆதாரமா இருக்குது. இதை பத்தி பேசினா நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க தெரிஞ்சுப்போம். இந்த டிஎன்ஏவை செயற்கையா நம்ம விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. இந்த உலகத்துல கடவுள் தான் உயிர்களை அப்படியே படைச்சாரு. மனுஷன்னா மனுஷன் அப்படியே படைச்சாரு, குரங்குனா குரங்கு அப்படியே படைச்சாரு, குதிரைனா அது அப்படியே படைச்சாரு அப்படின்னு சொன்ன மத நிறுவனங்களுக்கு விஞ்ஞானிகள் பெரிய அடியா கொடுத்தாங்க. அதுவும் இப்ப இல்ல, 1828 வருஷமே ஃப்ரெட்ரிக் ஹோல்கர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கனிம மூலங்கள்ல இருந்து யூரியாவை ஒருங்கிணைச்சிடுறாரு. அதே மாதிரி 1869 வேதியியல் முறையில டிஎன்ஏ உடைய ஒரு துண்டை தயாரிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 1970 தான் முழுசா ஒரு உயிரி, அதாவது ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பேக்கரிகள்ல வந்து கேக் செய்யறதுக்கு பயன்படுத்துறோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஈஸ்டோட முழு டிஎன்ஏயையும் செயற்கை முறையில தயாரிச்சு முடிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன், நம்ம போலியோ வைரஸ் இருக்குல்ல, அதை கூட ரசாயனங்களை வச்சு நம்ம விஞ்ஞானிகளால தயாரிக்க முடியும். போலியோ வைரஸ் இந்த உலகத்துல இருந்து அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னாலுமே அதை செயற்கை முறையில பார்ட்டா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அது இந்த சங்கர் படத்துல வரோம்ல, சிட்டி ரோபாவை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போலியோ வைரஸினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் செயற்கையா உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு போலியோ வைரஸை அவங்களால உயிரோட மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட முடியும். இவ்வளவு ஏன், இந்த இப்ப 2019 ஆரம்பிச்சு ஒரு காட்டிட்டு போச்சுல கொரோனா வைரஸ் SARS-CoV-2, அது கூட அமெரிக்க நிதியுதவி மூலமா சீனாவில் ஊகான் மாகாணத்தில் தயாரிக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய செய்திகள் ஆதாரத்தோட எல்லாம் வெளிவந்துச்சுல. சரி, அதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நம்ம இப்ப அதை ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்ப வேதியியல் பொருட்கள்ல இருந்து உயிர்கள் தோன்றதுக்கான ஆதாரங்களை உருவாக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப பூமியில இருந்த உயிரற்ற பொருட்கள்ல இருந்து உயிருள்ள பொருட்கள் தோன்றும் அப்படின்னு நமக்கு தெரியுது. பூமியில உயிர்கள் எங்க, எப்போ, எப்படி தோன்றுச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா நம்ம வந்து நிறைய மெனக்கிடணும். ஏன்னா உயிர் உருவானது பூமியோட ஆதி வரலாற்றுல, அதாவது நமக்கு சரியான சாட்சிகள் எதுவுமே கிடைக்காத காலகட்டத்தில் தான் உயிர்கள் உருவாச்சு. அதனால இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். ஆனாலுமே நம்ம விஞ்ஞானிகள் அதுக்கு வந்து சில பதில்களை கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்துல எப்போ உயிர்கள் தோன்றிச்சு? நம்ம பூமியோட வயசு 4.54 பில்லியன், அதாவது 454 கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா? அதுல 4.3 பில்லியன், அதாவது 430 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு உயிர் வாழ தகுந்த வகையில பூமியில மாற்றம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா நம்ம கிட்ட 3.7 பில்லியன், அதாவது 370 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த புதைப்படிவங்கள் தான் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம தொடர்ச்சியா பூமியில வந்து வால் நட்சத்திரங்களும் குட்டி குட்டி கோள்களும் மோதிக்கிட்டே இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியான மோதல்கள் எல்லாம் கூட அதுக்கு முந்தி உருவான ஃபாசில்கள், அதாவது புதைப்படிவங்கள் எல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கலாம். அப்போ முன்னாடியே கூட உயிர்கள் தோன்றி இருக்கலாம். அதை ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம். ஆனா எது எப்படியோ இப்ப வரைக்கும் நமக்கு 370 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் உயிர்கள் தோன்றினதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு அதையே வச்சுப்போம். அப்படி என்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு? மேற்கு ஆஸ்திரேலியாவில் சுமார் 3.5 பில்லியன், அதாவது 350 கோடி வருஷங்களுக்கு முந்தைய பழமையான ஸ்ட்ரோமட்டோலைட்டுகள் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரோமட்டோலைட்டுகள்னா என்ன அப்படின்னா, அது வந்து களிமண்ல பாக்டீரியாக்கள், அதாவது சைனோபாக்டீரியா மாதிரியான ஒரு உயிர், அது வந்து பதிஞ்சு போய் அது கார்பனேட் அடுக்குகளா மாறி இருந்துச்சு. அப்படி வந்து பாக்டீரியா உருவாக்கின ஒரு தடய கற்கள் தான் ஸ்ட்ரோமோலைட்டுகள் அப்படிங்கிறது. இதுதான் அந்த காலகட்டத்தில் நுண்ணுயிர்கள் இருந்ததுக்கான நேரடி ஆதாரம். அதுக்கு அடுத்தது சுமார் 3.4 பில்லியன், அதாவது சுமார் 340 கோடி ஆண்டுகளுக்கு பழமையான மைக்ரோபாசில்கள், நுண் புதை படிவங்கள் கிடைச்சிருக்கு. இதுல வந்து மிகச்சிறிய பாக்டீரியா மாதிரியான உயிர்களோட பண்டைய உயிர் சிதைவுகள் அதுல வந்து இருக்குது. அதுக்கப்புறமா கிடைச்ச கார்பன் ஐசோடோப்புகளை வச்சு உயிர்களோட காலத்தை வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது ஒரு உயிர் வந்து ஒளி சேர்க்கை செய்தா அது வந்து கார்பன் 12, அதாவது C12 அதிகமா பயன்படுத்தும். அப்ப பாறைகள்ல
காணப்படுற இந்த கார்பன் ஐசோடோப் விகிதங்கள் உயிர்களோட செயல்பாடுகளை காட்டும். சீட்டோல் அதிகமாக இருந்தா உயிர்கள் முன்னாடியே தோன்றியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப சுமார் 3.8 பில்லியன் 380 கோடி ஆண்டுகள் பழமையான கற்கள்ல கூட இப்படிப்பட்ட உயிர்களுடைய கையொப்பம், அதாவது இங்க நான் இருந்திருக்கிறேன்டா அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளம், ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து உயிர்கள் எங்க தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? எப்ப தோன்றி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்து எங்க தோன்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இதுக்கு விடை தெரியணும்னா நாம முதல்ல உயிர்கள் தோன்றினப்ப இந்த பூமியில இருந்த தட்பவெட்ப நிலைகளை பார்க்கணும். அங்க இருந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சு, ரசாயன பொருட்கள் என்னென்ன இருந்துச்சு, அங்க இருந்த வெப்பநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த சூழல் எப்படி பூமியில ஒரு உயிர் தோன்ற காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆரம்ப கால இளம் பூமி ரொம்ப சூடா இருந்துச்சு, எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, புற ஊதா கதிரியக்கத்தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை சேர்ந்த புதை படிவங்களோ இல்லைன்னா வேறு ஆதாரங்களோ நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றது? நம்ம விஞ்ஞானிகள் இப்பவும் அந்த மாதிரியான அசாதாரண சூழல்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உயிரிகளை ஆய்வு பண்ணி உயிர்களோட தோற்றம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. கண்டிப்பா முதலா தோன்றின உயிரி அப்படின்னா அது இப்ப இருக்கக்கூடிய மாதிரி மீன், நண்டு, ஆடு, மாடு மாதிரி எல்லாம் உருவாகி இருக்காது இல்லையா? அது ஒரு நுண்ணுயிரியா நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவு ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதோட மரபணு தகவல்கள் RNAல இருக்கும். DNA தான் இப்போதைய பெரும்பாலான உயிரினங்களோட மரபணு தகவல்களை கொண்டிருந்தாலும் ஆரம்பத்தில் RNA தான் இருந்துச்சுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இப்ப நாம இந்த நுண்ணுயிரிகள் எங்க உருவாகி இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். அதிக அமிலத்தன்மை கொண்ட சூடான நீரூற்றுகள்ல இப்பவும் நுண்ணுயிர்கள் வாழுது. அப்ப இந்த நீரூற்றுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துல இருக்கு, நார்வேல இருக்கு, எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் மாதிரியான இடங்கள்ல இருக்குது. இதே மாதிரி ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய வெப்ப நீர் துவாரங்கள்ல கூட இந்த நுண்ணுயிரிகள் வாழுது. இந்த வெப்ப நீர் துவாரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கடல் தண்ணியும் எரிமலையில இருந்து வரக்கூடிய எரிமலை குழம்பு, அதாவது மேக்மாவும் சந்திக்கிற இடத்துல அடுப்பு மாதிரி உருவாகக்கூடிய கட்டமைப்புகள். இப்படி அதிசூடான இடங்கள்ல வாழக்கூடிய நுண்ணுயிரிகளை ஆய்வு பண்ணி சில விஞ்ஞானிகள் இந்த இடங்கள்ல தான் முதல் உயிர்கள் உருவான இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க வெப்பநீர் துவாரம் மாதிரி பரிசோதனைகள் எல்லாம் செய்திருக்காங்க. அதாவது ஹைட்ரோதெர்மல் வெண்ட் சிமுலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது வெப்ப நீர் துவாரம் மாதிரியே ஒரு மாதிரியை செய்து அதுல உயிர்கள் உருவாகுதா அப்படின்னு பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. இப்படி அயன் சல்பைடு, வெப்பம், அதிக அழுத்தம் மாதிரியான சூழல்ல கரிம மூலக்கூறுகள், அதாவது கொழுப்பு அமிலங்கள், அமினோ அமிலங்கள் இதெல்லாம் உருவாகிறத நேரடியா சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த பூமியில முதல் உயிர் எப்போ எங்க உருவாச்சு அப்படின்னு ஓரளவு பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்துடலாம். உயிர் உருவாகிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? இதுல ரொம்ப முக்கியமானது ஆற்றல் மூலங்கள், எனர்ஜி சோர்ஸ். இப்ப நம்ம நிலத்துல செடி கொடிகளுக்கு சூரிய வெளிச்சத்துல இருந்து ஆற்றல் கிடைக்குது. அது மூலமா ஒளி சேர்க்கை நடைபெறும். இதை நம்ம பின்னாட்கள்ல அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உயிர்கள் கடல்ல உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதோட கடலுக்கடியில எரிமலை குழம்புகளோட மேலோடு உருவாகிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த கடலுக்கடியில எது ஆற்றல் மூலங்களை சப்ளை பண்ணி இருக்கும்? கடல் தளத்துல உள்ள புவி வெப்ப ஆற்றல் தான் உயிர்களுக்கு தேவையான ரசாயன ஊட்டச்சத்துக்களை சப்ளை பண்ணுது. அடுத்த முக்கியமான உயிர் வாழ்றதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் மற்றும் சல்பர் மாதிரியான அடிப்படை வேதியியல் மூலக்கூறுகள். இதுல நம்ம ஆக்சிஜனை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா முதல் உயிர் உருவாகிறதுக்கு இந்த ஆக்சிஜன் தேவை கிடையாது. சரி, ஆனா இந்த தனிமங்கள் எல்லாம் பூமிக்கு எப்படி வந்துச்சு? நம்ம பூமி சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது பாறை குழம்புகளால ஆன சூடான
சூடான கோள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப இந்த கார்பன் நைட்ரஜன் மாதிரியான தனிமங்கள் குளிர்ந்த வெப்பத்துல தான் திடப்பொருளா மாறும். அப்போ பூமி குளிர்ச்சி அடைந்த பிறகுதான் இந்த தனிமங்கள் எல்லாம் பூமியோட பரப்புல படிய ஆரம்பிச்சிருக்கும். சரி, அப்ப அதுக்கு அடுத்தது உயிர்களுக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை தண்ணீர். இப்ப நம்ம பூமியோட மேற்பரப்புல 70% தண்ணீர் இருக்கு. அதுவே 4 பில்லியன், அதாவது 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளவு தண்ணி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை பத்தின சரியான தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கலனாலும் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற அளவு தண்ணீர் அப்பவும் இருந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குது. ஏன்னா எரிமலை குழம்புகள்ல இருந்து நீராவி வெளியாகி அந்த நீராவி குளிர்ந்து தண்ணீர் நிலைகள் உருவாச்சு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்ப ஜிர்கான் கல் வந்து அதுக்கு சாட்சியா இருக்கு. ஆக இப்ப நாம ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த அடிப்படை அம்சங்கள்ல இருந்து உயிர் எப்படி தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது உயிர் தோன்றிய செயல்முறை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சிகாகோ பல்கலைக்கழகத்துல இது குறித்து பல முக்கியமான ஆய்வுகள் நடந்திருக்கு. அதுல முக்கியமானதா நம்ம முல்லர்-யூரே ஆய்வை சொல்லலாம். இந்த ஆய்வுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அமோனியா, மீத்தேன், நீராவி இது மாதிரியான வாயுக்கள் எல்லாம் ஒரு மூடின கண்ணாடி குடுவைக்குள்ளால வச்சு நம்ம பூமியோட ஆரம்ப கால வளிமண்டலத்தை போலவே ஒரு வளிமண்டலத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த குடுவையில மின்னல் மாதிரி மின்சார பொறிகளை, எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்ஸை செலுத்தினாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுல உயிர்களோட அடிப்படை கூறான கிளைசின், அலானைன் மாதிரியான அமினோ அமிலங்கள் அதுல உருவானதை பார்த்தாங்க. புரதம் வந்து இந்த மைக்ரோ அமிலங்களுடைய அடுக்கால தான் உருவாகும். அதனால தான் நம்ம வந்து அமினோ அமிலங்களை புரதங்கள் கட்ட தேவையான பொருள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வீடு கட்ட எப்படி நமக்கு செங்கல்கள் தேவையோ அதே மாதிரி ஒரு புரதத்தை கட்டுறதுக்கு நமக்கு வந்து அமினோ அமிலங்கள் ரொம்ப அவசியம். அதனால இந்த விஞ்ஞானிகள் உலகத்தோட முதல் உயிர் ஒரு கெமிக்கல் கலவையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதிக்கால கருதுகோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடல்ல தான் முதலா உயிர்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றது தவறான தகவலா அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் அதுதான் ஆதாரத்தோட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஏன்னா இந்த அடிப்படை மூலக்கூறுகள் எங்கே வேணால் தோன்றி இருக்கலாம், இல்லை எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் மறு உற்பத்தி அடைகிற தன்மை கடலில் தான் பெற்றிருக்க முடியும். அப்போ மறு உற்பத்தி செய்ய முடிஞ்ச உயிரால் தான் நிலைச்சி இருக்க முடியும் இல்லையா? ஆனாலும் உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிரோட மூலக்கூறுகள் உருவாக முடியும் அப்படிங்கிறத முல்லர்-யூரே ஆய்வு வந்து நிரூபிக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல ஆய்வுகள் இருக்குது. 1950 இருந்து 60களில் சிட்னி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஃபாக்ஸ் மூல புரத சோதனையை செய்தார். அதாவது முல்லர்-யூரே வந்து ஆய்வு மூலமா உருவான அமினோ அமிலங்களை அதிக வெப்பத்தில் சூடாக்கினா அது வந்து ஒரு சங்கிலி மாதிரி இணைஞ்சி ஒரு புரத மூலக்கூறுகளா மாறிச்சு. இந்த முடிவு செயற்கையாவே புரதம் மாதிரியான ஒரு மூலத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுது. முதல்ல வந்து அமினோ அமிலங்கள் உருவாச்சு, அதுல இருந்து அடுத்த கட்டத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா RNA மூலக்கூறுகள் வந்து ரைபோசோம்ஸா நகர்ந்து போய் தாமாகவே தன்னை நகல் எடுக்க, அதாவது செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஒரு RNA இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவே ரைபோசோம் நகர்ந்து போய் தன்னை அப்படியே என்ன செய்யும், நகல் எடுக்க முடியும் அப்படின்னு 1980களில் தாமஸ் செக் அவரும் சிட்னி ஆல்ட்மேன் 2 பேரும் ஆதாரங்களோட நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து RNA உலக கருதுகோள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கிரஹாம் கெயின் அப்புறம் ஸ்மித் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா களிமண் கருதுகோளை முன் வச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, களிமண் துகள்கள் மேல கரிம மூலக்கூறுகளான அந்த அமினோ அமிலங்கள் நியூக்ளியோடைடுகளை சேர்க்கிறப்போ அது ஒரு சங்கிலி மாதிரி உருவானதை பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் ஆய்வகத்தில் களிமண் உதவியோட ஒரு RNA துண்டை உருவாக்க அவங்களால முடிஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு ஆய்வக சோதனைகளும் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஆரம்ப கால பூமியோட சூழல்ல உயிரோட அடிப்படை கட்டமைப்புகள் தானாவே உருவாகி அது மெல்ல மெல்ல உயிர்களா மாறிச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் இதெல்லாம் முழுமையான ஆய்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள் உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற மர்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் கூட நாம கண்டுபிடிக்காத விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கு. நம்ம விஞ்ஞானிகள் தொடர்ந்து புது புது ஆதாரங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட நோபல் பரிசு பெற்ற ஜாக் சோஸ்டாக் இவர் தலைமையில் ஆர்ஜின்ஸ் ஆஃப் லைஃப் இனிஷியேட்டிவ், உயிர்களோட ஆரம்ப கால தோற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. விண்கல ஆய்வுகள் மூலமா விஞ்ஞானிகள் விண்கற்களை பூமிக்கு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற கோள்களில் உயிர் உருவாவதற்கான அடிப்படை கூறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. உயிர்கள் வேறு கோள்களில் இருந்து வந்ததா அப்படிங்கிற கருத்து பான்ஸ்பெர்மியா கருதுகோள் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க இந்த கருதுகோள்ல? பூமியில உயிரெல்லாம் தன்னிச்சையெல்லாம் தோன்றலை. ஆனா அதுக்கு பதிலாக விண்வெளியிலிருந்து, அதாவது விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள், விண்மீன்களுக்கு இடையிலான தூசி, இதுல இருந்து உயிரினுடைய விதைகள், அதாவது அதுக்கான மூலக்கூறுகள் பூமிக்கு வந்திருக்கலாம். அந்த மூலக்கூறுகள் உயிரோட அடிப்படை கட்டுமானமா மாறி அதுல இருந்து நுண்ணுயிர்கள் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா 1969 ஆஸ்திரேலியாவுடைய முர்சிசன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விண்கல் விழுந்துச்சு. அதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அதில் 70க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள், அதாவது உயிரினுடைய அடிப்படை கட்டுமானங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த அமினோ அமிலங்களில் சிலது பூமியில் இயற்கையாக இருக்கிற அமினோ அமிலங்களை போலவே இருந்துச்சு. ஆனால் சில அமினோ அமிலங்கள் பூமியில் இயற்கையாக எங்கேயுமே காணப்படலை. அப்போ இந்த விண்கல்ல டிஎன்ஏ ஆர்என்ஏவுக்கான அடிப்படை பொருளான பியூரின்களும் பைரிமிடின்களும் கூட இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் தோன்ற தேவையான கட்டுமானங்கள், அதாவது பில்டிங் பிளாக்ஸ் விண்வெளியில் இயற்கையாகவே உருவாகலாம் அப்படிங்கிறத இது நிரூபிக்குது. அதாவது பூமியில் உயிர்கள் தோன்றதுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், பியூரின், பைரிமிடின் மாதிரியான மூலப்பொருட்கள் விண்வெளி வழியாக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் இது மூலமாக சொல்கிறாங்க. அப்புறம் வால் நட்சத்திரங்களை பற்றின ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அங்கே பனி இருக்குது, கரிம சேர்மங்கள், இது எல்லாமே நிறைந்து இருக்குது வால் நட்சத்திரங்களில். அப்போ சூரிய குடும்பம் தோன்ற ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த வால் நட்சத்திரங்கள் பூமி மேலே மோதி இருக்கலானும், அது மூலமாக இந்த உயிர்கள் பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சையும் வெற்றிடத்தையும் தாங்கி பிடிச்சு சில பாக்டீரியாக்களும் ஆர்க்கியாக்களும் கொஞ்ச காலம் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட உயிர்கள் உண்மையிலேயே வேறு கோள்ல இருந்து வந்ததா அப்படிங்கிறதுக்கான எந்த நேரடி ஆதாரமும் கிடைக்கல. அப்படியே இருந்தாலும் உயிர்கள் அந்த கோள்களை எப்படி தோன்றிச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கமும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதாவது பான்ஸ்பெர்மியா கருதுகோளுக்கு இந்த எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு முழு உயிர், அதாவது உயிர் முழுசா ஒரு விண்கல்ல இருந்து வந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் கூடவே ஒரு எச்சரிக்கையையும் விடுறாங்க. அப்ப ஒரு உயிரோட வேதியியல் அடித்தளம் விண்வெளியிலேயே உருவாகி அது பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தம், உண்மை. அதனால விண்வெளி நம்முடைய விஞ்ஞானிகள் பெரும்பாலும் பூமியோட ஆரம்ப சூழல்ல உயிர் தோன்றினது அப்படிங்கிற கருதுகோளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ பூமியில தான் உயிர்கள் தோன்றிச்சு அப்படின்னு அவங்க அந்த கருத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பூமியில உயிர்கள் தோன்றதுக்கு காரணமான சரியான சூழல்கள், அதாவது தண்ணீர், ஆற்றல் சக்திகள், கரிம மூலக்கூறுகள், இது எல்லாமே சரியா கிடைச்சதால தான் அப்படியான ஒரு சூழ்நிலை வேறு கோள்கள்லையோ சந்திரன்லையோ கூட இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் கோள்களில் உலர்ந்து போன ஆறுகளோட தடங்கள் இருக்கு, கனிமங்கள் மூலமா அங்க தண்ணீர் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னும் கூட அதோட அடித்தளத்துல, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல நுண்ணுயிர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வியாழன் கோளோடைய நிலவு, யூரோப்பாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளுக்குள்ளால பெரிய கடலே இருக்கு. அங்க வெப்பநீர் துவாரங்கள் இருந்தா கண்டிப்பா உயிர்கள் அங்க தோண்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சனிக்கோளோட நிலவான என்செலடஸ், இதுல வெந்நீர் ஊற்றுகளும் கரிம சேர்மங்களும் விண்வெளியிலேயே பீச்சி அடிக்குது அப்படின்னு காசினி
விண்கலம் வந்து நிரூபிச்சிருக்கு. அதனால அங்கே நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியனை போல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட சுற்று வட்டத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோள்கள், அதாவது புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் சிலது பூமி மாதிரியே அடர்த்தி கொண்டதா இருக்கு. அப்ப இனிமேலும் வேற கோள்கள்ல உயிர்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. எங்கேயாவது தண்ணீர், நிலையான சீதோஷ்ண நிலை, அதாவது தட்பவெப்பம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பர், இந்த மாதிரியான வேதியியல் மூலக்கூறுகள் இருந்தா அங்கேயும் உயிர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி உயிர் தோன்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய அரிதான விஷயம்லாம் இல்லை. ஆனா சிக்கலான உயிர்கள், காம்ப்ளெக்ஸ் லைஃப், அதாவது இப்போ விலங்குகள், மனுஷன் மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் தோன்றுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆக இப்போ வரைக்கும் உயிர் வந்து பூமியில எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே இருந்தாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளை, காரண காரியங்களை நம்ம விஞ்ஞானிகள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கிடைச்சிருக்கிற உறுதியான ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த பூமியில உயிர்கள் 3.7 பில்லியன், அதாவது 370 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப பூமியில முதல் உயிர் தோன்றியாச்சு. இந்த முதல் உயிர்கள் தோன்றினப்ப பூமியோட வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இல்லை, கடல்லையும் ஆக்சிஜன் ஃப்ரீயா இல்லை. அப்ப எப்படி உயிர்கள் தோன்றிச்சு? பூமியில ஆரம்ப காலங்களில் தோன்றின உயிர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலை. சொல்லப்போனா ஆக்சிஜன் இருந்தால் அந்த உயிர்கள் செத்து போயிடும். அந்த உயிர்களை நாம் வந்து ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாக்டீரியாக்களுக்கும் முன்னோடி தான் இந்த ஆர்கிபாக்டீரியா. ஆக இந்த உலகத்தில் முதல் உயிர் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் தான் உயிர் வாழ்ந்தது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. நாம் மட்டும் இல்லை, பெரும்பாலான அதாவது சிக்கலான உயிர்கள் இருக்குது இல்லையா, அது எதுவுமே வந்து உயிர் வாழவே முடியாது. அப்போ அங்கே என்ன மாற்றம் நடந்துச்சு, என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய திருப்புமுனை. அதைத்தான் நம்ம வந்து கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வாய்ப்பில் வந்து அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இன்னும் கூட அந்த ஆக்சிஜன் தேவைப்படாத சூழலில் இந்த உயிர்கள் எப்படி வாழ்ந்துச்சு, எதை வந்து சுவாசித்து வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நன்றி.